ஹாய் டியர், டுடே வந்துட்டு ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ டியர், நீங்கள் வந்துட்டு கேட்டிங்களா ஜேகேக்கு ரிவெஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற டைட்டில் ஒன் ஷாட் கேட்டிங்களா, எஃப்எஃப் கேட்டிங்களான்னு தெரியலங்க டியர். நான் வந்துட்டு அது கமெண்ட் திரும்பி தேடி பார்த்தேன், ஆனால் டக்குன்னு எனக்கு கிடைக்கல. ஸோ இப்போதைக்கு நான் ஒன் ஷாட் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் திரும்ப அந்த கமெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நான் வந்துட்டு கண்டிப்பாக அதை எஃப்எஃப் கூட போடுறேன். ஓகேவா? ஸோ ஓகே டியர், ஸோ ஸ்ட்ரைக்கில் போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய கார்டன்லாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய கார்டன்லாம் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு ஊஞ்சல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஊஞ்சலில் வந்துட்டு ஒரு பொண்ணு அப்படி தனியாக உட்காந்துட்டு லைட்டாக மெதுவாக ஊஞ்சல் ஆடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி காலை உந்தி உந்தி ஆடிட்டு இருக்கிறா. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். அந்த நேரம் பார்த்து நல்லா சோன்னு மழை பெய்யுது. அப்படியே மேலே அப்படி மழை பெய்யறப்ப அப்படியே அண்ணாந்து பார்ப்போம்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அண்ணாந்து பார்க்குறீங்க. அந்த மழை ரொம்பவே ஒரு மாதிரி பெஞ்சிக்கிட்டே இருக்குது. லைட்டாக மின்னல்லாம் வருது, இடியெல்லாம் இடிக்குது. ஒரு மாதிரி லைட்டாக மெதுவாக மெதுவாக பெஞ்சிட்டு இருந்த மழை ரொம்பவே ஹெவியாக ஆக ஆரம்பிக்குது. ஆனாலும் வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு போகவே இல்லை. அப்படியே தான் அத்தனை இடி மலையில் அந்த ஊஞ்சலே உட்காந்துட்டு ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்களோட வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்குது. ஆனால் அந்த காம்பவுண்டுக்கு மேலே, அதாவது பெரிய பஸ்லலாம் போகிறோம் அப்படின்னா பஸ்லேருந்து பார்க்குறப்போ கீழே வந்துட்டு தெரியும்ல, அந்த மாதிரி பஸ்ஸில் போகிறவங்களாம் பார்க்குறாங்க. நீங்கள் வந்துட்டு அத்தனை மலையிலையும் வந்து ஒரு மாதிரி இருட்டாகவே இருக்குது. பட் ஒயிட் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ஓகேவா? ஸோ நல்லாவே தெரியும், மனுஷங்க உட்காந்துருக்க மாதிரி தெரியும், நல்லாவே ஹியூமன் தெரிவாங்கல்ல. அந்த மாதிரி நீங்கள் அப்படி ஊஞ்சலில் உட்காந்து ஆடி இருக்கவும் இந்த பஸ்ஸில் போகிறவங்களாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு பாரு அப்படியே எவ்வளோ அழகாக மலையை உட்காந்து ரசிச்சுட்டு ஊஞ்சல் ஆடிட்டே இருக்குல்ல, இந்த மாதிரி லைஃப் எல்லாம் நமக்கு வேணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் பேசிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களோட மனசுக்குள்ளே என்ன தோணுதுன்னா, எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த மாதிரி லைஃப் எல்லாம் என்னோட எதிரி கூட கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் வந்து அப்படியே மேலேருந்து பார்த்துட்டு, அதாவது மேலே அண்ணாந்து பார்த்துட்டு தானே உட்காந்துருப்பீங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு கண்ணை அப்படியே மூடுறீங்க. அவ்வளோ மழையிலே வந்துட்டு உங்களுக்கு கண்ணீர் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. இந்த மலையில் அழுதாதான் வந்துட்டு யாருக்கும் தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி அப்படியே மலையிலே உட்காந்துட்டு இப்போ எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு அலறீங்க. வெளியே சத்தம் கூட யாருக்கும் கேட்காது, ஏன்னா இடி அந்தளவுக்கு இடிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்குது, நீங்கள் கண்டுக்கவே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. அதுக்கப்புறமா கேட் வந்துட்டு, அதாவது அந்த கேட்டுக்குள்ள ஓப்பன் பண்ணுறாங்க வாட்ச்மேன். ஸோ அவங்க ஓப்பன் பண்ணுறப்ப தான் பார்க்குறாங்க நீங்கள் வந்துட்டு இது மாதிரி மலையில் நினைச்சிட்டு இருக்கிறது. அவர் முன்னாடி பார்த்துருந்தா கூட வந்து உங்ககிட்ட பேசுவார். ஆனால் வந்துட்டு இந்த டைமில் பார்க்கவும் அவரால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அப்படியே அமைதியாக நின்றுருக்காரு. இந்த பக்கம் கேட்டில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த கார் வந்துட்டு அப்படியே உள்ளே வருது. பார்க்கறதுக்கு அப்படியே செம ஃபேன்சி எக்ஸ்பென்சிவ் கார், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிளாக் கலர். ஓகேவா? ஃபுல் பிளாக், அவ்வளோ அட்ராக்டிவாக அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அப்படியே அழகாக வருது. அந்த மலையில் நினைறதுக்கு அந்த காருக்கும் ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் வெளிச்சு அந்த கார் மேலே படுறதுக்கும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ நேராக அந்த கார் போயிட்டு கார்லாம் நிறுத்துவோம்ல வீட்டில் ஒரு இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நிறுத்திட்டு அப்படியே வந்து அந்த காருக்குள்ளே இருந்து ஒரு பர்சன் இறங்குறாங்க. நீங்கள் இப்போ தான் அப்படி திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, ஜேகே தான். அவர் பார்க்கறதுக்கே வந்துட்டு ஒரு நல்ல மாஃபியா லுக்கில் தான் இருக்காரு. ஆனால் அவர் மாஃபியா கிடையாது, பட் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. அப்படியே இறங்கி உள்ள வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனதுமே ஒயின் ஒயின் அப்படின்னு கத்துறாரு. உங்களுக்கு வந்துட்டு அது கேட்குது. ஆனால் உங்களுக்கு வந்து இன்னுமே அழணும் போல தான் தோணுதே தவிர உள்ளே போகணுன்னே தோணலை. அங்கே வந்துட்டு பயங்கரமாக சவுண்டு, ஒயின் எங்கே போய் தொலைஞ்சு அப்படிங்கிற மாதிரி. மேலே இருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் ஏறி இருப்பாரு. அப்போ தான் அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, ஓ மேடம்க்கு நம்ம பனிஷ்மெண்ட் கொடுத்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வில்லங்கத்தனமாக பார்ப்பாங்களோ. ஸோ அந்த மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சுட்டே வெளியே வராரு. அப்படியே அவர் வெளில வந்து பார்க்குறப்போ நீங்கள் கார்டனில் தான் உட்காந்துருப்பீங்க. ஸோ அவருக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் கார்டன் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு கொடையை எடுத்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே வராரு உங்ககிட்ட தான். நீங்கள் வந்துட்டு இன்னும் பயங்கரமாக அழகு தான் தோணுது, பட் அவர் முன்னாடி அழக்கூடாது அப்படின்ட்டு அப்படியே அமைதியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் மழையில் நினைஞ்சிட்டு இருக்கிறனால அவருக்கு தெரியல நீங்கள் அழுதுருக்கிறது. உங்ககிட்ட வந்து கேட்குறாரு, ஏய் என்ன நான் இல்லாத டைமில் வீட்டுக்குள்ளே இருந்தே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே பேசலாம், அமைதியாக அப்படியே நின்றுட்டே தான் இருக்கீங்க. அவரும் வந்துட்டு வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஏன்னா கேமரா இருக்குல்ல, ஸோ என் மேலே கொஞ்சம் பயம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அதையும் கண்டுக்கவே இல்லை, அப்படியே அமைதியாக அந்த ஊஞ்சலே தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு அவர்கிட்ட எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனுமே நீங்கள் காட்டவே இல்லை. அப்படியே அமைதியாக ஒரு ஜன மாதிரி தான் உட்காந்துருக்கிறீங்க. அவர் பாட்டுக்கு வராரு, பேசுகிறாரு. உனக்கு வந்துட்டு இன்னும் பனிஷ்மெண்ட் முடியல, நீ இங்கே தான் இருக்கணும், விடிய விடிய அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்குள்ளே போயிடுறாரு. போனதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு அழுக வருது. ஸோ அவர் முன்னாடி அழ மாட்டேங்கிறீங்க. அவர் போனதுக்கப்புறம் திரும்ப பயங்கரமாக அழுதுட்டே இருக்கீங்க. ஸோ நேராக ஜேகே போயிட்டு கிச்சனில் சாப்பாடு வந்துட்டு வாங்கிட்டு வந்துருப்பார் போல். அதை எடுத்து வச்சு அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு உள்ள போயிட்டு படுத்து தூங்கிடுறாரு. விடிய விடிய மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. நீங்கள் அந்த மலையிலே தான் இருக்கீங்க. இப்போது உள்ளே வந்துட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியிருப்பாங்களோ. ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா வாட்ச்மேன் அண்ணா இருக்கால, அவர் வந்துட்டு அப்படியே உள்ளே வராரு. ஸோ உள்ளே வந்துட்டு உங்ககிட்ட தான் பேசுகிறாரு. இங்கே பாப்பா, நீ ஏன் இந்த மாதிரி மலையில் நினச்சிட்டு இருக்கிற, உள்ளே போயிடலான்னா வந்துட்டு என்னோட ரூம் இருக்குல்ல, ஸோ அந்த வாட்ச்மேனுக்குள்ள ரூம் கொடுத்துருப்பாங்களா வெளியே. ஸோ அந்த ரூம்குள்ளேயாவது நீ ஸ்டே பண்ணிக்கோ, நான் வேணால் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு எனக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேணாண்ணா, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க மழை வருதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புறீங்க. ஆனால் அந்த போக மாட்டேங்கிறாங்க. கொடையாவது கையில் பிடிச்சிக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் அதையும் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. அந்த வாட்ச்மேன் அங்கிளுக்கால. ஸோ அவர் வந்துட்டு, அண்ணா நீங்கள் போங்கண்ணா ப்ளீஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு வந்துட்டு யாருமே கிடையாது, ஆனால் உங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல, ஸோ இடியெல்லாம் இடிக்குது, மின்னல் வேறு இருக்குது அதிகமாக, தயவு செஞ்சு உள்ளே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்க. அந்த அண்ணாவுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா சொல்லி சொல்லி பார்க்குறாங்க. நீங்கள் பேசி கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அதுவும் இல்லாமல் ஜேகே வெளில வந்து பார்த்தா அவ்வளோதான், அவங்க வேலையே காலி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இங்கே பாருங்கண்ணா, அவங்க வெளில வந்து பார்த்தாங்கன்னா உங்களோட வேலைக்கே பிரச்சனை வந்துடும், ப்ளீஸ் நான் போங்கண்ணா, எனக்காக நீங்கள் எதுவும் ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க.
ஸோ அவரும் வந்துட்டு, "இங்க பாரு, நீ என்னோட பொண்ணு மாதிரி. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இங்கேருந்து போயிடு. உனக்கு நான் இங்கேருந்து தப்பிச்சு போகறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றேன். ஆனா நீ இங்க இருக்காத. உன்னோட லைஃபே போயிடும்" அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க எதுவுமே காதுலயே போட்டுக்கல. "நான் ப்ளீஸ் நீங்க இங்கேருந்து போங்கண்ணா. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும். ப்ளீஸ்ண்ணா அவர தான் சொல்றீங்க." அந்த பக்கம் லைட் போடுற மாதிரி வெளிச்சம் வருது வீட்டுக்குள்ள இருந்து. உடனே வந்துட்டு இவரும், "சரி ஓகேடா, நீ பாரு நான் போறேன்" அப்படின்ட்டு அங்க கிளம்பிடுறாரு. என்னதான் இப்படி சொல்லிட்டு போனாலும், அந்த வாட்ச்மேன் அண்ணாக்கு வந்துட்டு மனசு கேட்கல. உடனே ஃபோன் பண்ணி யார்ட்டயோ பேசுறாங்க. ஸோ ஒரு 1/2 ஹவர் தான். வித்தின் 1/2 ஹவர்ல வந்துட்டு ஒரு கார் மறுபடியும் வருது. நீங்க பார்க்குறீங்க, இன்னொரு கார் வந்துட்டு உள்ள வருது. ஸோ உள்ள வந்துட்டு நிறுத்துனதுமே இறங்கி ஓடி வராங்க. "ஒய் நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்கிறீங்க? உள்ள வாமான்னு" சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. நீங்க "இல்ல அத்த பரவால்ல" அப்படின்னு சொல்றீங்க. "ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கிற? வாம்மா, உன்னோட அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாங்க. உள்ள கூட்டி போய் நிக்க வச்சுட்டு, உடனே வந்துட்டு ஜேகேன்னு கத்துறாங்க. ஸோ அது வந்துட்டு ஜேகேவோட அம்மா தான். பயங்கரமா சவுண்ட் கேட்டுட்டு ஜேகேவும் எந்திரிச்சு வெளில வராரு. "ஐயோ! யார்றா இது?" அப்படிங்கிற மாரி எந்திச்சு வராரு. ஏன்னா, அவரு நல்லா சரக்கு அடிச்சுட்டு படுத்திருந்திருப்பாரு. ஸோ அவரும் எந்திரிச்சு வந்து பார்க்குறப்ப அவரோட அம்மா தான். "ஏம்மா நீ ஏம்மா இங்க வந்த? அதுவும் இந்த மழையில?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க? எதுக்குடா அந்த பொண்ணு அங்க அந்த மாரி மழையில இடியெல்லாம் இடிச்சிருக்குது? அவள ஏன்டா வெளிய விட்டுருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஆ அவ என்னோட வைஃப். ஸோ எங்க 2 பேத்துக்குள்ள 1000 விஷயம் இருக்கும். நீங்க அதுக்குள்ள வரக்கூடாது சரியா? இங்கேருந்து வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாகிட்டயே அப்படி பேசுறாரு. நீங்க பார்க்குறீங்க, "அத்தை இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ப்ளீஸ் அத்த நீங்க போங்க அத்த, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லவும், அவங்க அம்மாவுக்கு அது பொறுக்கவே இல்ல. "ஏய் யார் உனக்கு வைஃப்பு? இன்னும் உங்க 2 பேத்துக்கு கல்யாணம் ஆகல தெரியும்ல" அப்படின்னு சொல்லவும், "ஆகல. அதனால என்ன? ஆக தானே போகுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் உங்க 2 பேத்துக்கு மேரேஜ் ஆகல. ஸோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மேரேஜ். இப்போ ஜேகேவோட அம்மா வந்துட்டு பயங்கர கோவத்துல போயிட்டு ஜேகேக்கு பலான்னு ஒரு அறை தான் குடுக்குறாங்க. ஸோ அவர் வந்துட்டு அப்படியே கன்னத்துல கை வச்சுட்டு அசர்ற மாரி தெரியல. "இங்க பாருங்க, வந்த வேலை முடிஞ்சுச்சா? கிளம்புங்க" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரோட அம்மா வந்துட்டு, "நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. ஏன்டா இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிற? நீ இந்த மாரி பையனே கிடையாதுடா. எப்படிடா இந்த மாரி மிருகம் மாரி பண்ணிட்டு இருக்கிற?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அவங்களுக்கு லிட்டரலி கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா ஜேகே இந்த மாரி கிடையாது. ஸோ இப்பதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. "நான் உன்ன அப்படி வளர்க்கலையேடா ஜேகே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழறாங்க. ஸோ ஜேகே வந்துட்டு, "இங்க பாரும்மா, அவ பண்ணுன துரோகத்துக்கு இதெல்லாம் கம்மி. கண்டிப்பா நான் வந்துட்டு சும்மாலாம் விடமாட்டேன். அதே சமயம் அவள வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க விடமாட்டேன். காலம் முழுசா இதே மாரி தான் அவ கிடப்பா. நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஏதோ ரிவெஞ்ச் எடுக்க மாரி பேசிட்டு இருக்காங்க. "டேய் இங்க பாரு, இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருக்காத ஜேகே. தயவு செஞ்சு இந்த மாரி பண்ணாத. அவள கொண்டு போய் அவங்க வீட்ல விட்டுறேன் நானு" அப்படின்னு சொல்லி கை பிடிச்சு இழுக்குறாங்க. ஜேகே உடனே டக்குனு உங்க 2 அதாவது உங்க 2 பேரும் கை பிடிச்சிருப்பீங்களா? அதாவது உங்களோட அத்தை உங்க கை பிடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அத பிடிச்சு தள்ளி விடுறாரு. கை 2 பிரிச்சுறாரு. பிரிச்சு விட்டுட்டு உங்களோட கைய மட்டும் பிடிச்சிட்டு, "இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி, இவ இங்க தான் இருப்பா. நான் என்ன பண்ணாலும் அவ இங்க தான் இருப்பா. நீ வேணா அவளே கேட்டு பாரேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ உங்களோட அத்தை வந்துட்டு, "வயன் வேணான்னு சொல்லிட்டு வா வயன். உனக்கு இந்த லைஃப் வேணாண்டி" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல அத்த, எங்களோட லைஃப் நாங்க பார்த்துக்குறோம். ஸோ நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அத்த. நீங்க ரெஸ்ட் எடுங்க. எங்கள பத்தி கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன் அத்த" அப்படின்னு சொல்றீங்க. உடனே ஜேகே உங்க தோள் மேல கை போட்டு, "பாத்தியா? சொல்ட்டால்ல உன்னோட மருமக. கிளம்பு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "திருந்தவே மாட்டடா நீ. இங்க பாரு ஒயின், மறுபடியும் சொல்றேன். உனக்கு வந்துட்டு இந்த லைஃப் செட்டே ஆகாது. தயவு செஞ்சு நீ உன்னோட வீட்டுக்கு வந்துரு. என்ன பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அவன வந்துட்டு நான் சமாளிச்சுக்கிறேன். நீ உன்னோட வீட்டுக்கு போயிடுடா" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீங்க எதுவுமே சொல்லவே இல்ல. அப்படியே அமைதியாவே நிக்கிறீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன பண்ணாலும் நீங்க வரமாட்டீங்க அப்படின்னு. அதனால அவங்களும் அமைதியா கிளம்பிடுறாங்க. அவங்க கிளம்பின அடுத்த செகண்டே ஜிகே திரும்ப "வெளில போடி" அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசுறாரு. நீங்க எதுவுமே சொல்லல. நீங்க பாட்டுக்கு வெளில வந்து திரும்ப அந்த இடியெல்லாம் ஒரு மாதிரி இடிக்கும்ல, அந்த மாதிரி இடி மழையில அப்படியே வந்துட்டு திரும்ப அந்த ஊஞ்சல்ல கூட போய் உட்காரல. அப்படியே வெளியே அந்த வாசல் இருக்கு. ஸோ அந்த இடத்துல அப்படியே நின்னுக்கிறீங்க கைய கட்டி. ரொம்பவே குளிருது. பட் இருந்தாலும் எதுவுமே கண்டுக்கல நீங்க. ஜிகே வந்துட்டு கதவை அப்படியே டப்புன்னு சாத்திட்டு உள்ள போயிட்டாரு. ஸோ, இப்போ இடி இடிக்கும்ல. ஸோ, அந்த மாரி இடி, மின்னல், மழை அந்த மாரி விடாம வந்துட்டே தான் இருக்கு. அந்த அங்கிள் இருக்கார்ல, அவருக்கு மனசே கேட்கல. ஏன்னா காலையிலேருந்து நீங்க அதே இடத்துல அது மாரி தான் நின்னுட்டே இருந்திருப்பீங்க. அந்த ஊஞ்சல்ல உட்காந்துருந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்ப நின்றுருக்கீங்க. இதே தான். வீட்டுக்குள்ள போகவே இல்ல. பச்சை தண்ணி கூட பல்ல படல. அந்த மாரி தான் இருக்கு. ஸோ, அது அந்த அண்ணாக்கு நல்லா தெரியும்ல. அதனால போயிட்டு கடையில சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. அந்த மழையிலயும் நெனச்சுட்டு அந்த வாட்ச்மேன் அங்கிள் போயிட்டு கடையில சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. ஸோ, வாங்கிட்டு வந்து "இதையாவது சாப்பிடுடா ப்ளீஸ்டா, எனக்காக இதை மட்டும் சாப்பிடு. காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடலன்னு" சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே வேணாம்ண்ணா, நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் மழை வருது, வெளிலலாம் நிற்க வேணாம். ஸோ வெளில யாரும் இதுக்கு மேலே போக மாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க உங்களோட ரூமில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா நீங்கள் எப்பவுமே கேரிங்காக தான் பேசுவீங்க. அவருக்கும் உங்கள் மேலே பாசமாக தான் இருப்பார். ஏன்னா அவருக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு உங்களோட ஏஜில் இருந்திருப்பா. ஆனால் வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல வந்துட்டு அவள் இறந்துருப்பா. ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் தான் வந்துட்டு அந்த அதாவது எப்படின்னா, இங்கே வரதுக்கு முன்னாடியே அந்த அங்கிள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் வந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி சோகத்துல ஒரு நாள் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு மயங்கி விழுந்திருப்பாங்க. ஸோ அவரை காப்பாத்திட்டு நீங்க தான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி பே பண்ணி எல்லாமே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் வந்துட்டு அவர் மாதிரி கண்ணை நினைச்சு பார்க்குறப்போ, "நான் உங்களோட பொண்ணு மாதிரி என்ன நினைச்சுக்கோங்க. எனக்கு நீங்க இந்த காசெல்லாம் திருப்பி தர வேணாம்னு" சொல்லுவீங்க. ஏன்னா அவர் காசு திருப்பி தரேன்னு சொல்லுவாரு. "ஸோ உங்களோட பொண்ணுன்னு என்ன நினைச்சுக்கோங்களேன்" அப்படின்னு நீங்க சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அதெல்லாம் வந்துட்டு அவருக்கு எப்படியே ஞாபகம் வருது. "என் பொண்ணுடா நீ, உன்னை எப்படிடா இந்த மாதிரி விடுவேன்" அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு அழுகையா வருது. பட் இருந்தாலும் இது பண்ண முடியல அந்த இடத்துல. அவரு வந்துட்டு, "சரி இது மட்டும் சாப்பிட்டுக்கோ ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போறாங்க. நீங்களும் வாங்கி வச்சுக்கிறீங்க. ஆனா சாப்பிடல.
ஆல்ரெடி இடி, மழை, மின்னல் இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு என்னதான் இடி இடிச்சிட்டு இருந்தாலுமே நார்மலாக சில டைம் இடி இடிச்சிட்டு தான் இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு டைம் மட்டும் இடி அப்படியே படார்னு நம்மளோட நெஞ்சிலே விழுந்த மாதிரி இல்லை தலையில் விழுந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் பார்த்தீங்களா? அப்படி இடி வரும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் கேட்குது. அப்போ தான் வந்துட்டு ஜேகே உள்ளே போய் படுத்துருந்துருப்பார்ல, அப்படியே அவருக்கு வந்துட்டு பக்குன்னு இருக்குது, ஒரு மாதிரி டக்குன்னு எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிச்சதுமே ஓடி ஓடி வராரு, வெளியே தான் ஓடி வராரு. ஏன்னா நீங்கள் வெளியே இருப்பீங்கல்ல. அவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு, பயமாயிடுச்சு. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து எந்திரிச்சு வெளியே ஓடி வராரு. ஓடி வந்து பார்த்து கதவை திறக்கிறாரு. ஸோ கதவை திறந்து பார்த்தா நீங்கள் அப்படியே தான் அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கீங்க. உங்கள் மேலே அந்த இடி விழலை, பட் நீங்கள் அதே இடத்துல பயந்துட்டீங்க. ஸோ ரொம்ப பயமாக இருக்குது உங்களுக்கு. அவ்வளோ இடி எதுவும் வெளியே நின்று இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே கை காலம் உங்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வந்துட்டு பயத்தில் நடுங்கிட்டு நிற்கிறீங்க. ஸோ ஜெய்கி உங்களை பார்த்துட்டு உள்ளவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாரு. உள்ளேருந்து வெளியே வரும்போது பதறிட்டு தான் வந்திருப்பாரு. ஆனால் கதவை திறந்ததுக்கப்புறம் மூஞ்சி கொஞ்சம் உருணிச்சிட்டு உள்ளவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எதுவுமே சொல்ல அப்படியே அங்கேயே நிற்கிறீங்க. அவர் கோவமாக வருது. உள்ளவான்னு சொல்கிறல்ல அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படியே அமைதியாக அங்கேயே தான் நிற்கிறீங்க, ஸ்டபனாக இருக்கீங்க. ஸோ அப்படியே வெளியே வந்து உங்கள் கை பிடிச்சி ஒயன் இங்கிட்ட பேசியிருக்கிறார். உள்ள வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. இங்கே பாரு ஜேகே, உன்னோட கருணைலாம் எனக்கு வேணாம். உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைல்ல. ஸோ உன்னோட கருணை எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் செத்தாலும் பரவாயில்ல, இங்கேருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதே இடத்துல ஸ்டபனாக நிற்கிறீங்க. அந்த பக்கம் இடி திரும்ப அதே மாதிரி இடிக்குது. அவரே ஒரு மாதிரி காதெல்லாம் கை வச்சு பயந்துட்டு கத்திட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் ஜேகேவை பார்த்ததுக்கப்புறம் இன்னொரு மாதிரி கோவமாக ஸ்டபனாக நின்றுட்டே இருக்கீங்க. அவருக்கு வந்து கடுப்பாகுது. மரியாதை உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனாலும் நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இரும்பு மாதிரி நின்றுட்டே இருக்கீங்க. அப்படியே ஒட்டி வச்ச மாதிரி நிற்கிறீங்க. அவரால் இழுக்கவே முடியல உங்களை. ஸோ அப்படியே பலான்னு கணத்துலேயே ஒன்று கொடுக்குறாரு. ஏன்னா அப்படி இடிச்சிட்டு இருக்குதுல்ல. ஸோ உங்கள் கூப்பிட்டு நீங்கள் வரவே மாட்டேங்கன்னு ஒரு கடுப்பாயிடுச்சு. பலான்னு கணத்துலேயே அரையிறாரு. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு ஒன்றுமே ஆகாத மாதிரி அப்படியே நின்றுட்டே தான் இருக்கீங்க. எப்படியும் செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. போயிட்டு டப்புன்னு கதவை சாத்துறாரு. ஆனால் லாக் பண்ணலை. சாத்தின கதவை அப்படியே லாக் பண்ணலைன்னா அப்படியே இப்படி அடிச்சு திரும்ப வரும்ல. ஸோ அந்த மாதிரி கதவை இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. அதாவது உள்ளவா அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படி தான் நிற்கிறீங்க. ஜேகே வந்துட்டு எப்படி போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்பாரு. ஆனால் உள்ளே போயிட்டு அவரால் அங்கே நிம்மதியாக நிற்கவே முடியல, உட்காரவும் முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. திரும்ப திரும்ப வராரு, பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே தான் நின்றுட்டே இருக்கீங்க. ஸோ மறுபடியும் உள்ளேருந்து வெளியே வராரு. வெளியே வந்து வயன் தயவு செஞ்சு உள்ளவா, நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் காதில் போட்டுக்கிறதாவே இல்லை. அவர் கடுப்பாயிடுச்சு. இங்கே பாரு, நான் தானே வெளியே நிற்க சொன்னேன், நிற்கிறேன்ல, இப்போ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோமா பேசுகிறாரு. நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க உள்ள. ஆனால் அவர்கிட்ட பேசவே இல்லை, அமைதியாக கண்டுக்காத மாதிரி தான் போகிறீங்க. அட்லீஸ்ட் உள்ளேயாவது போனீங்களே அப்படின்னு தான் வராரு. உள்ளே வந்து கதவை லாக் பண்ணிவிட்டு இங்கே பாரு, இதுக்காக நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு மட்டும் கனவு கூட காண்றாத அப்படி மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ ஜிக்கி சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் போனதுக்கு அப்புறமா அப்படியே லைட்டாக அந்த சோஃபா பக்கத்தில் இருக்கும்ல ஹாலில். ஸோ அந்த ஹாலில் இருக்கிற சோஃபாவில் போயிட்டு அப்படியே லைட்டாக சாஞ்ச மாதிரி உட்காந்துக்கிறீங்க. அப்படி காலையில் குறுக்கி வச்சுக்கிறீங்க. ஏன்னா ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாமே நினைஞ்சிருக்கு, தலை ஃபுல்லாகவே நினைஞ்சிருக்கு, ஈரமாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே சோஃபாவில் லைட்டாக சாஞ்சிக்கிறீங்க. ஸோ சாஞ்சிட்டு லைட்டாக கண்ணை மூடுறீங்க. கண்ணை மூடுறப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, நீங்கள் ஜேகே ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிட்டு தான் ஞாபகம் வருது. எப்படின்னா, உங்களோட காலேஜ் வந்துட்டு அப்படின்னா ஒரு சின்ன டூர் மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஒரு மவுண்டனுக்கு போவீங்க. ஸோ மார்னிங் டைமில் தான் போயிருப்பீங்க. அந்த டைமில் வந்துட்டு மவுண்டனுக்கு போகிறப்ப நிறையா காலேஜ்லேருந்து வருவாங்க, நிறைய பேர் டூரிஸ்ட்லாம் வருவாங்கள்ல. அந்த மாதிரி தான் நிறையா காலேஜ் பஸ், நிறைய டூர் பஸ்லாம் நிற்கிது. அப்படியே அந்த இடம் ஃபுல்லாகவே அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அது ஒரு மவுண்டைன். ஸோ அங்கே நின்று பார்க்குறப்ப ஃபுல் சிட்டியும் தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் அவ்வளோ அழகாக நேச்சராக கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது. ரொம்பவே க்ளீனாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதையே குப்பை கூட இல்லாமல். உங்களோட ஃப்ரெண்ட் வந்துட்டு உங்க கூட தான் நடந்தே வந்துட்டுருப்பா. ஸோ அவளோட பேர் சாரா. நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, சாரா பாருடி ஒரு சின்ன டஸ்ட்டு கூட இல்லடி, அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். அப்படியே ரெண்டு பேரும் செம ஜாலியாக பேசிட்டு இருக்கிறீங்க. அப்படி பேசிட்டு போகிறப்போ சாரா கொஞ்சம் லைட்டாக கால் வந்துட்டு ஸ்லிப் ஆகுது. அதாவது ஃப்ராக்சர் வரும்ல, அது மாதிரி கால் நடக்க லைட்டாக இதாகிடுச்சு. அவள் அப்படியே காலை பிடிச்சிட்டு என்னால் நடக்க முடியலன்னு சொல்கிறா. நீங்கள் உடனே நான் தான் பயில்வான் அப்படிங்கிற மாதிரி அப்படி குடியிறீங்க. அவள் பார்க்குறா, என்ன அடி அப்படின்னு. அதுவா, இந்த மாதிரி நான் குடிஞ்சா என்ன அர்த்தம், பிகி பேக் ஏறடி அப்படிங்கிறா. இது உண்மையில ஏன்டி நீ வேற, ஆல்ரெடி கால் தான் பிரச்சனை, உன் மேலே ஏறினா பாடி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுடி, ரெண்டு பேரும் உளுந்து செத்து போயிடுவோண்டிங்கிறா. அதெல்லாம் முடியாது, ஏறி உன்னை நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளால் நடக்க முடியல. அப்படியே வந்துட்டு பிக்கி பேக் மாதிரி தூக்கிக்கிறீங்க. ஆனால் உங்களால் நடக்கவே முடியல. இருந்தாலும் அப்படியே வந்துட்டு தத்தக்கா பதக்கான்னு தூக்கிட்டு நடக்கிறீங்க. அவள் பார்த்துட்டு சிரிக்கிறா. ஏ முடியல விட்டுடி, நான் அப்படியே நன்றி நின்று நடந்துக்கிறேன் அப்படிங்கிறா. அப்படியெல்லாம் இல்லை, நீ என் ஃப்ரெண்டு, உயிர் தோழி, உன்னால் அப்படியே விட முடியாது வாடின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா தூக்கி நடக்க ஒரு மாதிரி பேலன்ஸு கிரிப் இல்லாமல் போகும்ல, அந்த மாதிரி அப்படியே கிரிப் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு கீழே விழுந்து ஊர்ந்து அது மழை அப்படிங்கிற படப்படப்படன்னு கீழே விட்டுட்டே வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நேராக வந்து அப்படியே ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுறீங்க. என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அவங்களோட காலில் முட்டி தான் ரெண்டு பேருமே நின்றுருப்பீங்க. அதாவது சாரா பக்கத்தில் ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு காலில் முட்டி நிற்பா, நீங்கள் வந்துட்டு இன்னொரு பர்சன். ஸோ ரெண்டு பேரும் அவங்க வந்து நிற்கலன்னா இன்னும் உருண்டே தான் போவீங்க. அப்படியே நீங்கள் தடி மாதிரி கையெல்லாம் ஊனி பண்ணுறீங்க. ஆனால் முடியல. ஆனாலும் வந்துட்டு காலை பார்க்குறீங்க. யார் சாமி நீ, தெய்வம் மாதிரி வந்து காப்பாற்றணுடா, இல்லைன்னா அப்படியே எட்டி பார்க்குறீங்க. அந்த பக்கம் கீழே பள்ளம் தான். ஐயோ நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குதே, நல்ல வேலை தெய்வமே யாரு நீ அப்படிங்கிற மாதிரி அண்ணாந்து பார்க்குறீங்க. ஸோ அண்ணாந்து பார்த்தா ஒரு பர்சன், ஒரு பாய் தான். யார் அப்படின்னா அது ஜேகே தான், ஆப்வியஸ்லி ஜேகே தான்.
ஜேகேவை பார்த்ததும் வாவ் அப்படிங்கிற மாதிரி வாய் பழக்குது உங்களுக்கு. சாரா பார்த்துட்டு ஏய் கொஞ்சம் வந்து எந்திரிச்சு என்னை தூக்கி விடுறி அப்படிங்கிறா. உங்களுக்கு எப்படி தூக்கி விட மனசு வரும்? ஏன்னா அவளும் ஒரு பையனோட கால் கட்டில் தானே விழுந்திருக்கிறா. நீங்கள் ஒரு பிளான் பண்ணிட்டீங்க. ஏய் சாரா சாரா நீ அப்படியே ஆக்ட் பண்ணி அவனை தூக்கிட்டு போக சொல்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எதே யார் என்னன்னு கூட தெரியாமல் தூக்கிட்டு போக சொல்கிறா. வாய் மூடு அப்படின்னு சொல்கிறா. ஏய் தத்தி அந்த பையனை மட்டும் லைட்டாக அண்ணாந்து பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவளும் வந்துட்டு அப்படி லைட்டாக அண்ணாந்து பார்க்குறா. வா அப்படின்னு அவளும் சொல்கிறா. அது வந்துட்டு டே தான். ஸோ டேவோட காலில் முட்டி அவன் நின்றுப்பா, ஜெக்கோட காலில் முட்டி நீங்கள் நின்று இருப்பீங்க. அவளுக்கு வந்துட்டு உங்களோட பிளானுக்கு ஓகேங்கிற மாதிரி கண்ணடிக்கிறா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே செம்மையாக ட்ராமா பண்ணுறீங்க. ஐயோ அம்மம்மா முடியலடே என்னை வந்துட்டு காப்பாத்தடி சாரா அப்படின்னு நீங்கள் கத்துறதும் ஐயோ வைன்னு சத்தியமாக என்னால் முடியலடி, ஒரு இன்ச்சு கூட நகர முடியலடி, என்னால் முடியலையே அப்படின்னு அவ கத்து. அவங்க 2 பேரும் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துக்குறாங்க. என்னடா இந்த பொண்ணுங்க இந்த மாதிரி கத்திட்டு இருக்குதுன்னு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி தானே கத்துவீங்க. அப்படி லைட்டாக ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்க்குறீங்க. பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே வந்துட்டு டேவை பார்த்துட்டு இருக்காரு. டே வந்துட்டு ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கே பார்த்துட்டு இருக்கவும் திரும்ப அந்த அட்டென்ஷன் உங்களுக்கு வேணும்ல. ஐயோ அப்படின்னு ஒரு சவுண்டு. திரும்ப ஜேகே உங்களை தான் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் அப்பா சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்குறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கையை நீட்டுறாரு. நீங்களும் அப்படி கையை நீட்டுறீங்க. ஸோ அப்படி கை கொடுத்து அப்படி தூக்கி விடுறாரு. அந்த பக்கம் டேவும் அதே தான் சாராவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. 2 பேத்துக்கு அப்படியே கையை பிடிச்சது அப்படியே குழுக்குன்னு இருக்குது உள்ளலாம். அப்படியே உங்களுக்கு ஒரு ஜிம்மு ஏறுதே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த பக்கம் சாரா சொல்லவே தேவையில்லை. அப்படியே திறந்த வாயும் இன்னும் மூடவே இல்லை. நீங்கள் தான் வந்துட்டு அப்படி லைட்டாக சிக்னல் கொடுக்குறீங்க. சாரா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்கவும் அப்போ தான் வாயை மூடிட்டு இல்லடி என்னாலையும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறா. கிட்டத்தட்ட சாராவுக்கு நிஜமாவே காலில் ஃப்ராக்சர் தான். ஸோ அவளால் நடக்க முடியாது அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தா அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீங்கள் தூக்கிட்டு வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு உங்களால் நடக்க முடியுமான்னு சொல்லிட்டு சாரா கேட்குறாங்க. அவள் வந்துட்டு அது வந்துட்டு நடந்துடுவேன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறா. ஆனால் ஆல்ரெடி அவளோட கால் ஃப்ராக்சர் தானே. ஸோ புத்துன்னு விழுந்துடுறா. ஸோ டே வந்துட்டு பார்த்துட்டு அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவளை தூக்கி விட்டு நீங்கள் தப்பாக எடுத்துக்கலான்னு நான் வேணா உங்களை தூக்கிட்டு போகவா, நானும் அந்த வழியை தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவளும் வந்துட்டு இல்லைங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் டே வந்துட்டு இல்லை பரவாயில்ல இதில் என்ன இருக்குது, ஒரு ஹெல்ப் தானே உங்களால் முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நிற்கிறாரு. அப்படி தூக்கிக்கிறாரு. ஐயோ இப்படி தூக்கிக்குவான்னு தெரிஞ்சா கால் என்ன மொத்த உடம்பு கூட உடஞ்சி போகலாமே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு இருக்குது. அப்படியே அவளை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜேகே நீ எப்படி வந்துடுறா, நான் வேணா இந்த பொண்ணை ட்ராப் பண்ணுறேன் பாவல அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு அவ்வளோதான் உங்களுக்கு என்னடா இது நமக்கு செட் பண்ணிக்கலாம்னு நினச்சா அவளுக்கு செட் ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பொங்கிட்டு இருக்குது உள்ளுக்குள்ள. ஸோ உடனே நீங்கள் ஐயோ அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் போடுறீங்க. உடனே ஜேகே கீழே பார்க்குறாரு. நீங்கள் கத்திட்டு இருக்கிறீங்க. என்னாச்சுங்க ஓகேவா நான் வேணா கை கொடுக்குட்டான்னு சொல்லிட்டு அப்படியே கை கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே கையை பிடிக்கிறீங்க. அப்படி மாதிரி நல்லா தானே இருக்குது மறுபடியும் கை பிடிக்கிறது. கைக்கே இவ்வளோ நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இமேஜின் நீங்கள் எங்கேயும் போகுது. ஐயோ இல்லை டர்ட்டி மைண்டுக்குள்ளே போகக்கூடாது. ஒயினு கொஞ்சம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேங்க கை கொஞ்சம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு நிற்கிறீங்க. எந்திரிச்சுனதுக்கப்புறம் ஓகேவா நீங்கள் போய்க்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. அடப்பாவி கழிஞ்சுக்காரா உன் ஃப்ரெண்டு பார்த்தியா எப்படி அலைக்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க நானே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. ஸோ சாரா பண்ண அதே தான். அவளாவது நிஜமாக விழுந்திருப்பா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு படி மேலே போயிட்டு அப்படியே கீழே விழுகிறங்கிற பேரில் அப்படியே விழுந்து 2 ரவுண்டு மறுபடியும் உருண்டு பேண்டுட்டு இருக்கிறீங்க. ஜேகேவால பிடிக்க முடியல ஏன்னா இறக்கத்தில் போயிட்டு இருக்கிறீங்கல்ல. ஸோ உங்களால் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி நிற்கவே முடியல. அப்படியே கடற்கடன்னு உருண்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அது அவ்வளோ இறக்கும் இல்லையா மவுண்டன் அப்படிங்கிறதுனால உங்களால் வந்துட்டு பயம் தாங்க முடியல. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி உயிரை படைய வச்சுட்டேடி ஒயின்னு ஐயோ முருகா காப்பாற்றுட்டு அப்படியே கத்திட்டே ஓடிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேக்கும் பின்னாடி ஓடி வராரு உங்களை பிடிக்கிறதுக்கு. ஆனால் இறக்கத்தில் ஓடி வரது கஷ்டம் இல்லையா. ஸோ கரெக்டாக அவராலையும் பேலன்ஸ் பண்ணி வர முடியல. இந்த பக்கம் நீங்கள் கடற்கடன்னு உருண்டு போயிட்டு டக்குன்னு ஒரு மரத்தில் முட்டி தான் அப்படியே வந்துட்டு விழுகிறீங்க. அதாவது முட்டி நிற்கிறீங்க ஆனால் மயங்கிட்டீங்க. ஏன்னா தலையிலேயே அடிச்சிருக்கும். அந்த மரத்தில் முட்டுறப்போ தலை தான் போயிட்டு அடிச்சிருக்கும். ஸோ அப்படியே ரத்தமே வந்துடுது. அப்படியே மயங்கிடுறீங்க. ஜேகே ஓடி வந்து பார்க்குறாரு. கண்ணத்தெல்லாம் தட்டி பார்க்குறாரு. ஆனால் பிளட் எல்லாம் வந்துருச்சு. மயங்கிட்டீங்க வந்த வேகத்துக்கு. ஸோ இப்போ ஜேகே வந்துட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே தூக்கிட்டு வராரு. ஆனால் அதை அனுபவிக்க தான் உங்களுக்கு முடியலை. ஏன்னா நீங்கள் மயக்கத்தில் கிடக்குறீங்களே. அப்படி தூக்கிட்டு திரும்ப மேலே ஏறவே முடியல அவரால். நல்லா வெயிட் போடல நீங்கள். அதாவது ரொம்பலாம் இல்லை ஓரளவுக்கு வெயிட்டாக தான் இருப்பீங்க. ஸோ ஜேகேக்கு அப்படியே மூச்சு வாங்குது. ஐயோ இவன் ஃப்ரெண்டுக்கு அதாவது இவளுக்கு பதிலாக இவளோட ஃப்ரெண்டாக இருந்தால் கூட தூக்கிக்கலாம் போல. அவனால ஒல்லியாக இருந்தா இவன் என்ன நல்லா பார்க்கறதுக்கு ஒல்லியாக இருக்கிறா. நான் தூக்கினா மட்டும் இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறா அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒரு மாதிரி தூக்க முடியாமல் தூக்கிட்டு தற்காமதுக்கான அவர் நடந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த பக்கம் இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க. என்னடா ஆளால் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படியே காதுபட பேசிகிட்டே போகிறாங்க. ஜேகே ஐயோ நான் என்ன வேணா தூக்கிட்டு போகிறேன் எனக்கு தலையெழுத்தா இவளையெல்லாம் தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. மேலே வந்து கேம்பிங் அதாவது கேம்பெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் கேம்ப் இருக்குது. அங்கே போயிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு அந்த மெடிசன்லாம் கொடுக்க அதாவது தலையில் பிளட்லாம் வந்திருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜேகே தான் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே ஃபேஸ்லாம் விட்டு தட்டிகிட்டே இருக்கிறாங்க. டாக்டர் வந்து தட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா முன்னாடி வந்து டாக்டர்
ஏம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்பில் வந்து பார்க்குறாங்க. பயந்து அப்படியே கத்திடுறீங்க. ஐயோ அம்மா என்ன பேய் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவங்க வந்துட்டு பயங்கரமாக முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு இருக்கவும் கரெக்டாக குனிஞ்சு வந்து கேட்குறாங்களா, நீங்கள் எதிர்பார்க்காத டைமில். ஸோ பயந்துருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் ஐயோ சாமி இன்னும் கொஞ்ச நேரம் வந்து ஹார்ட் அட்டாக்ல போயிருப்பேன் போலயே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. ஸோ ஜேகே தான் வந்துட்டு இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்குறாரு. அவரை பார்த்ததும் ஆ ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி வலியுறீங்க. என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துட்டு பக்கத்து கேம்பிங், அதாவது கேம்பிங் போட்டிருப்பாங்களா, ஸோ அங்கே தான் வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு கூட இருக்காங்க. நீங்கள் அங்கே போகிறீங்களா வரீங்களா என் கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வரீங்களா வா, நீ தானே தூக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் எப்படி இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை நீங்கள் வாங்கிட்டீங்களா, ஸோ நான் தான் தூக்கிட்டு வந்தேங்க. தூக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவர் ஐயோ என்னாச்சுங்க, தப்பாக கிட்ட எடுத்துக்காதீங்க, நான் உங்களால் முடியலன்னு தூக்கிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களோட மனசுக்குள்ள ஐயோ நான் தூக்கிட்டு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தேனே, எனக்கு இது ஞாபகம் கூட இல்லையே, எப்படி தூக்கிட்டு வந்தேன்னு கூட எனக்கு தெரியலையே, அனுபவிக்க முடியாத போயிடுச்சே முருகா, நீ ரொம்ப மோசம். இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு கல் நெஞ்சுக்காரனா இருக்கக்கூடாது முருகா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதாவது மேலே பார்த்து இந்த மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஜேகே பார்க்குறாரு. இவன் நான் பராக்க பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறாரு. மேலே ஒன்றுமே இல்லை. என்னங்க பார்த்துட்டு இருக்கீங்க கேட்கவும், ஒன்றும் இல்லைங்க. சரி ஓகே என்னோட ஃப்ரெண்டு கிட்ட கூட்டு போறீங்களான்னு சொல்லி கேட்கவும், சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்கிறாரு. ஸோ எந்திரிக்கிறீங்க, நடக்க முடியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு இப்போது நீ என்னதான் பிளான் பண்ணாலும் முருகா நான் அதை நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஐயோ என்னால் முடியலங்க, இடுப்பெல்லாம் பிடிச்சி வச்சு காலெலாம் பிடிச்சி வச்சுன்னு சொல்லவும், இதுல நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேர் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீல் சேர் இருக்கும்ல, ஸோ அந்த வீல் சேர் அங்கே மெடிக்கல் கேம்ப் தானே அது, அவங்கக்கிட்ட கொஞ்சம் ரெண்ட்டுக்கு பேசி எடுத்துக்கிட்டாரு. அப்படியே பார்க்குறீங்க, இதெல்லாம் எவன்டா மலைக்கு மேலே வச்சுட்டு இருக்கிறது, நாசமாக போனாங்களா, நல்லாவே இருக்க மாட்டேங்கிறா அப்படின்னு மனசுக்குள்ளேயே சாபம் கொடுத்துட்டு, இல்லைங்க பரவாயில்ல சேர்லாம் வேணாம், நான் அப்படியே பிடிச்சி நடந்து வந்தாரு அப்படின்னு சொல்லவும், அப்படின்னா இருங்க அதை வாக் பண்ணுறதுக்கு ஸ்டிக் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. ஐயோ வேணாங்க என்னை விட்டுருங்க, நான் இப்படியே தவிர்த்து கூட போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி நொண்டி நடக்கிறீங்க. ஸோ அப்படி நொண்டி நடக்கிறத பார்த்துட்டு ஜேகே சரி ஓகே உங்களுக்கு பிரச்சனை இல்லைனா நான் வேணா கை பிடிச்சிக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. நீ எதை வேணா பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே கொடுக்குறீங்க. ஸோ இப்படி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை அவரோட ஷோல்டர் மேலே இந்த மாதிரி போட்டுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. அவர் செம ஹைட்டு எட்டவே மாட்டேங்குது. நீங்கள் இன்னுமே ஒரு மாதிரி நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் குனிஞ்சிக்கிறாரு. ஸோ குனிஞ்சு அப்படியே உங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படியே ஹிப்பில் ஒரு கை வச்சுட்டு தோளில் ஒரு கை வச்சு இப்படி பிடிச்சி வந்துட்டுருக்காரு. உங்களுக்கு அப்படியே வந்துட்டு மிதக்கிற மாதிரி இருக்குது, நடக்கிற மாதிரியே இல்லை, கொஞ்சம் கூட வழியே தெரியல உங்களுக்கு. அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு வழியாக அந்த கேம்ப் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா அப்படியே எட்டி பார்க்குறீங்க. சாரா அப்படியே ஜேக்கிட்ட அப்படியே செம ஹாப்பியாக ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கிறா. அடி பாவி சண்டாளி, ஃப்ரெண்டுக்கு செட் பண்ணி விடுவான்னு பார்த்தா இவளே செட் பண்ணிக்கிறாளே, நல்லா இருப்பியாடி நீ நாசமாக போன நாய் அப்படின்னு சொல்லிட்டு சாரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவள் திரும்பி பார்க்குறா. வயனை என்னடியாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் தலையிலலாம் கட்டு போட்டுருக்குல்ல, அதுவா அவ்வளோதான் பரலோகம் போயிருப்பேன், ஏதோ இது புண்ணியமாக அந்த கட்டிக்க தப்பிச்சு வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜேகே பார்க்குறாரு, என்னடா அது போல இப்படி பேசுதுன்னு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் வந்துட்டு உங்களோட காலேஜ் கூட தானே வந்திருப்பீங்க, அதாவது உங்களோட காலேஜ் மூலமாக தானே வந்திருப்பீங்க. நீங்கள் 2 பேரும் அது மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துட்டீங்களே. ஸோ அவங்களாம் எங்கே இருக்காங்க, எந்த கேம்ப் போயிருக்காங்க எதுவுமே தெரியல. ஸோ நீங்கள் 2 பேர் தனியாக இருக்கீங்க, அதாவது இவங்க கூட இருக்கீங்க. ஸோ 2 பேர்த்துக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதால நீங்கள் வேணா இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்கோங்க எங்களோட கேம்ப்லேயே அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்பாங்கல்ல. அதுக்கு பேர் கேம்பா, சரி ஓகே என்னவோ தெரியல, அது போட்டிருப்பாங்களே கூடாரம் போல் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு டென்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே அந்த டென்ட் இருக்குல்ல, ஸோ அந்த டென்ட் இருக்குல்ல, அந்த டென்ட்டில் வந்து நீங்கள் வேணால் ஸ்டே பண்ணிக்கோங்க. 2 இருக்குது, ஸோ ஆளுக்கு ஒன்றில் ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க அப்படின்னா, சாராட்டே 2 பேரும் ஓடல, நீங்கள் ஜேகே 2 பேரும் ஓடல அப்படி மாதிரி நினச்சிட்டு, ஓகே ஜேகே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற டென்ட்டு தானே ஜேகேக்கு. ஸோ அதனால் சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. ஜேகே பார்க்குறாரு, இல்லைங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க ஆளுக்கு ஒன்றில் ஸ்டே பண்ணிக்கலான்னு சொன்னீங்களா, அவங்க 2 பேர் தான் ஆல்ரெடி இங்கே இருக்காங்கல்ல, அதனால நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவர் மாதிரி சொல்கிறீங்களா. ஸோ அவர் வந்துட்டு ஏங்க நீங்கள் 2 பேர் இங்கே இருங்க, நாங்கள் 2 பேர் அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஐயோ இப்படி கூட ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, சாரிங்க எனக்கு மூளை கொஞ்சம் வேலை செய்யலை அப்படின்னு சொல்லவும், தெரியுதுங்க பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. அவர் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் அந்த டென்ட்டுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டிங்க. என் ஆள் எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, ஏன் ஆள் எப்படின்னு அவள் கேட்க, ப்ரப்போஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் செம்மையாக பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த இடிஞ்சு போன தலையை வச்சுட்டு அப்புறம் அதான் அந்த இது போன காலை வச்சுட்டு எப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணுறது, நம்ம கொஞ்சம் அப்படியே அழகா எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக ஆனதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் பேசுறது அப்படியே அவங்களுக்கு கேட்குது, ஆனாலும் கேட்காத மாதிரியே அவங்க இதை சிரிச்சிட்டே படுத்திருக்காங்க. என்னடா ஜேகே சத்தத்தையை காணோம், 2 பேரும் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க, தூங்கியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க,
தூங்கியிருக்க வாய்ப்பு இல்லை, வேணா எட்டி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு அதாவது கொஞ்சம் அந்த பக்கம் காதுக்கு எடுத்து கேட்போல அது ஓட்டு கேட்போல. ஸோ அந்த மாதிரி காதை வச்சு கேட்டுருக்காங்க. 2 பேரும் குசு குசுன்னு பேசுறதுக்கு பேர்ல சத்தமாக தான் பேசிட்டு இருக்கிறீங்க. அது அஸ்கி வயசில் பேசுவோம்ல அந்த மாதிரி. என்னன்னா, ஏய் நாளைக்கு வந்துட்டு இப்படி ப்ரப்போஸ் பண்ணலாமா, இல்லை இல்லை ஏய் நாம எப்படி தூக்கிட்டு வந்தா தெரியுமான்னு சாரா சொல்லிட்டு இருக்கிறா. அது வந்துட்டு இப்படி பிடிச்சி தூக்கிட்டு வந்தானா. அப்புறம் ஐயோ எனக்கு வெக்கமா வருதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லவும் டேக்கே ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஜேகே பார்க்கறாரு, டே என்னடா ப்ளஷ் ஆகுது அப்படின்னு சொல்லவும், இல்லையே நான் ஒன்றும் ஆகலடா, அது ஏதோ சும்மா வளரிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மறுபடியும் என்ன பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ சாரா, ஏ வைன் நீ சொல்லு, அப்புறம் நீ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அதுவா என் கதையை ஏண்டி கேட்குற, நீ பண்ணுறதை பார்த்து நானும் அதே பிளான் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சனா, நீ அப்படியே விழுந்து எந்திரிச்சு அப்படின்னு சொல்லவும், ஏன் நான் நிஜமாவே விழுந்துட்டு வேணுனே அப்படி பண்ணலன்னு சொல்கிறா. அது தெரியுது, ஆனால் நான் வேணும் தானே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜேகே அடிப்பாவி அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சாரா கேட்க, அதுவா அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஓகே கீழே விழுந்து அப்படியே வந்துட்டு ஒரு 2 தடவை உருண்டோம் அப்படின்னா நல்லா கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு நம்பிட்டு தூக்கிப்பான் அப்படின்னு நினச்சி சும்மா உருண்டலான்னு சும்மா லைட்டாக தாண்டி பண்ணேன். ஆனால் எப்படியோ கடகடன்னு கீழே உருண்டு போயிட்டு தெரியுமா, என்னால் ஸ்டாப்பே பண்ண முடியல. அவன் தான் வந்துட்டு பிடிப்பான்னு நினச்சேன், ஆனால் அவனே வந்துட்டு என் கூட சேர்ந்து விழுந்துருவானோ அப்படிங்கிற அளவுக்கு தான் ஓடி வந்துட்டு இருந்தான். கடைசியில் ஒரு மரத்தில் முட்டுனேன், அது மட்டும் தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் கண்ணு முடிச்சு பார்த்தா ஒருத்த வந்து என் முன்னாடி நின்னா, அவ்வளோதான் உசுரே போயிடுச்சு. ஆல்ரெடி அங்கே போயிருக்க வேண்டிய உசுறு இங்கே போயிருக்கும் ஹார்ட் அட்டாக்ல அப்படிங்கிற சொல்கிறீங்க. ஜெகேக்கு சிரிப்பாக வருது இதெல்லாம் கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் என்னடி ஆச்சு, ஐயோ அப்படின்னு சொல்லி சாரா கேட்க, அதுக்கப்புறமா சரி ஓகே அங்கே தான் வந்துட்டு கேட்டேன், என்னை எப்படி இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, நான் எப்படி இங்கே வந்தேன்னு கேட்டேன். நான் தான் தூக்கிட்டு வந்தேன்னு சொன்னா பாரு, எனக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு தெரியுமா. ஏன்னா என்னை தூக்கிட்டு வரணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசடி. சின்ன வயசுலேருந்து யாருமே அந்த மாதிரி தூக்குனதில்ல தெரியுமா. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 5th படிக்க 5th கூட இல்லை, ஒரு 5-6 வயசுக்கு மேலேயே யாரும் அப்படி தூக்குனது கிடையாது. ஸோ என்னை யாராவது அப்படி தூக்கிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வருஷமாக ஆசை. சரி ஓகே அவனாவது கிடைச்சானே தூக்கிப்பான் அப்படின்னு நினச்சா, நான் மயங்கதுக்கப்புறம் தூக்கிட்டு வந்திருக்கலாம் புறம்போக்கு அப்படி சொல்கிறீங்க. எது புறம்போக்கா, டே அவன் பாடுறா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ரெடி அமைதியா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாரு. வேற என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இந்த பக்கம் கேட்டிருக்காங்க. சரி அப்புறம் அப்படின்னு சாரா கேட்க, நீங்கள் அதுவா சரி ஓகே ஃபஸ்ட்டு தூக்கிட்டு வந்தால் ஞாபகம்லான என்ன மறுபடியும் ஒரு பிளானை போடுறேன்னு சொல்லிட்டு என்னால் நடக்கவே முடியல, ஐயோ கால் வலிக்குது இடுப்பு வலிக்குன்னு சொன்னேன்டி. சரி ஓகே தூக்கிட்டு போவான்னு பார்த்தா அங்கேருந்து பக்கத்தில் ஒரு வீல் சேரை வாங்கிட்டு வராண்டி. அவ்வளோதான் எனக்கு கடுப்பாயிடுச்சு. இல்லை பரவாயில்ல நான் நடந்து போகிறேன்னு சொன்னால் கையில் இருந்து குச்சி மாதிரி ஸ்டிக்கருக்குள்ளே பிடிச்சி நடக்குது, அதை தூக்கிட்டு வரான். எனக்கு வந்த கோவத்துக்கு அதே பிடிக்கும், அவனே தலையே அடிக்கலாமான்னு இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தானா, கொஞ்சம் இல்லை கொஞ்சம் நிறையவே தான். சரி ஓகே அதனால சரி பாவம் பொழிச்சு போதுன்னு விட்டுட்டேன். ஆனால் இதுலேயும் ஒரு ப்ளஸ் தெரியுமா அப்படின்ட்டு வைக்கப்படுறீங்க. இந்த பக்கம் ஜேகே திரும்பி பார்க்குறாரு, டே என்னடா பண்ணேன்னு சொல்லிட்டு, நான் ஒன்றும் பண்ணலடா அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்லவும், சரி ஓகே அவள் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கேட்குறாங்க. ஜேகே வந்து பார்க்குறாரு, ஐயோ என்னதான் சொல்ல போகிறாலும் தெரியலையேன்னு. இப்போது நீங்கள் அது வந்துட்டு ஒரு கையை என்னோட ஹிப்பில் போட்டுட்டு இன்னொரு கையை அவரோட ஷோல்டரில் போட்டு அதை என் ஹைட்டுக்கு குனிஞ்சு கூட்டிகிட்டு வந்தான் தெரியுமா. ஒரு மாதிரி எனக்கு கை கோள்களாம் வலியே தெரியல, அப்படியே எனக்கு மிதக்கிற மாதிரி இருந்துச்சுடி அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு மூஞ்செல்லாம் போட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க. அவள் வந்துட்டு பார்க்குறா, வா அப்படின்னு சொல்லிட்டு, பத்தியா நல்லா இருக்கல கேட்கறதுக்கே, அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு செம வெக்கம் ஆகுது. அவள் யோசிக்கிறா, இதுக்கே ஏன் இவ்வளோ வெக்கப்படுறேன்னா தெரியலடி ஒரு மாதிரி வெக்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. டே அப்படியே ஜேகே திரும்பி பார்க்குறாரு, அவர் இன்னும் ப்ளஷ் ஆகிட்டு தான் இருக்காரு. டே என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லவும், தெரியலடா என்னமோ தெரியல எனக்கு அவளை பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்ல, எனக்கும் சாராவை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. அடப்பாவீங்களா என்னடா நம்மளோட லைஃப் இவ்வளோ சீக்கிரம் செட்டில் ஆகிருப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க 2 பேருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மவுண்டனில் வந்துட்டு ஒரு 1 வீக் போல் அந்த மாதிரி கேம்ப் போட்டிருந்துருப்பாங்க. ஸோ உங்களோட காலேஜிலும் 1 வீக் அந்த மவுண்டனில் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் காண உங்களுக்கு தேடித்தான் இருக்காங்க. ஸோ எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, உங்களோட ஃபோன் எதுவுமே ரீச் ஆகலை அவங்களுக்கு, உங்களாலேயே அவங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. ஸோ இவங்க கூட தான் இருக்கீங்க. அந்த 1 வீக் ஃபுல்லாகவே ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக வந்துட்டு டைம் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுறதாகட்டும், நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா க்ளோஸாக பேசிக்கிறீங்க, ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ப்ரப்போஸ் தாண்டா அப்படிங்கிற லெவல் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா ப்ரப்போஸ் பண்ணிக்கல, பட் ஃபோன் நம்பர் இந்த மாதிரி காண்டாக்ட் நம்பர்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் அந்த கேம்ப் எல்லாம் முடிஞ்சு அவங்களோட வேலைக்கு, அதாவது அவங்களோட வீட்டுக்கு போயிடுறீங்க. அதுக்கப்புறம் ஃபோனில் பேசிக்கிறது டெய்லியும், அதுக்கப்புறம் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் மீட் பண்ணிக்கிறீங்க. ஸோ 4 பேர் இதே மாதிரி தான் ரொட்டீனாக பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு ஃபைன் டே ஓகேவா. ஸோ காலேஜ் வந்துட்டு முடிகிற டைம். அப்போ வந்து ஜேகே ஓகே நம்ம வெளில போகலாமா அவுட்டிங் அப்படி மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படிங்கிறீங்க, ஏன்னா அடிக்கடி போவீங்க, அதனால் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பீங்க. இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணிக்கல, பட் லவ் அந்த மாதிரி 2 பேருக்குமே தெரியுது. பட் ப்ரப்போஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி தான் வெளில போகிறீங்க. ஸோ எங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் மீட் பண்ணீங்களா, ஸோ அதே மவுண்டன்ட்டு கூட்டு போகிறாங்க. டேவும் வந்து சாரா கூட்டு வராங்க. ஸோ 2 பேர் எப்படின்னா 2 பேரையும் வச்சு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக அந்த லைட் செட்டிங்லாம் வச்சு ஒரு மாதிரி ஃபயர் கேம்ப் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு மாதிரி நல்லா இன்னுமே ஸ்வீட் மெமரிஸாக அப்படியே வந்துட்டு அந்த கண்ணு முன்னாடி வந்து போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது அதை நினச்சி பார்க்குறப்போ. ஸோ அதெல்லாம் அப்படியே நினச்சி பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா ஹாப்பியாக வந்துட்டு நிறைய டேஸ்லாம் போயிருக்கோம். கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சு ஒரு 3 இயர்ஸ் வந்துட்டு இன்னுமே டீப்பாக லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க.
ஆனால் ஒரு நாள் வந்துட்டு எனக்கு ஒரு பார்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில போயிருப்பீங்க. ஜேகே வந்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துருப்பாரு. பார்ட்டி இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிடும் நீங்கள் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. வெளில வெயிட் பண்ணி பார்க்குறாரு, நீங்கள் வரவே இல்லை. ஏன்னா கேர்ள்ஸ் பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஒரு டைமில் வந்துட்டு மிஞ்சி போயிட்டு எல்லாரும் வந்துட்டு உள்ள இருந்ததெல்லாம் வெளில வந்துடுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் காணோமா? அதனால அவர் வந்துட்டு சரி ஓகே உள்ள போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாரு. ஆனால் எங்கேயுமே காணோம். ஒரு இடத்துல வந்துட்டு அங்கே பார்ட்டியாக நடக்குது அப்படின்னா ரொம்பவே குடிச்சிட்டு நடக்க முடியல அப்படின்னா அங்கேயே ஸ்டே பண்ணிக்குவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு வேளை ரொம்ப ஓவராக ட்ரிங்க் பண்ணியிருப்பாளோ, நடக்குது முடியல நீங்கள் தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டோரும் ஓப்பன் பண்ணி பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ ஒருத்தவங்க வந்துட்டு அதாவது உங்களுக்கே தெரியாமல் அப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் குடிக்கிற ட்ரிங்க்ல ஒரு சின்ன ஏதோ மருந்து மாதிரி கலந்துருப்பாங்க. ஸோ வேணும்னே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியாமல் குடிச்சிருப்பீங்க. ஸோ உங்களை வந்துட்டு அவங்க அப்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்துட்டு அதை ஜேகே பார்த்துருப்பாரு. பட் அதை எப்படி நினச்சிட்டாரு அப்படின்னா நீங்கள் வேணும்னே வந்துட்டு ஜேகேவை சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினச்சி அவர் வந்துட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. ஆனால் அந்த டைமில் வந்துட்டு அவனை போட்டு அடித்து துரத்தி விட்டுறாரு. ஸோ உங்களை அப்படியே கூப்பிட்டு வந்துடுறாரு. பட் அதுக்கப்புறம் பயங்கரமாக கோவத்திலே தான் இருக்காரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சா ஜேகேவோட வீட்டில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியல. நீங்கள் போயிட்டு ஜேகே நீ தான் கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் அவர் செம கடுப்பில் உட்காந்துருக்காரு. அவர் எதுவுமே பேசல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாரு. நீங்கள் உங்களுக்கு அதை ப்ரப்போஸ் பண்ண மாதிரி தானே. ஸோ மேரேஜ் ப்ரப்போசல் தானே. உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. என்ன சடனாக அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீட்டிலலாம் வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஓகே தான். ஏன்னா ரெண்டு பேர்த்தோட வீட்லேயே நல்லா இருந்துச்சு தான். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லை. ஸோ ஓகே அப்படின்னுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு லிவினில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி லிவின் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லிவின் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்ச நாளைக்கு இருக்கிறோம் ஒட்டுக்கா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சரி ஓகேப்பா நீங்கள் தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்ட்டு அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ உங்களுக்காக தனியாக ஒரு வீடெல்லாம் அவங்களே வாங்கி கொடுக்குறாங்க. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜும் அங்கே தானே ஸ்டே பண்ண போகிறீங்க. ஸோ தனியாக வீடே வாங்கி கொடுத்துட்டாங்க. அங்கே வந்துட்டு போகிறப்ப நல்லா ஹாப்பியாக தான் போகிறீங்க. ஜேகே வந்துட்டு கோமாவே தான் வராரு. ஆனால் உங்களுக்கு அது எதுவுமே தெரிவிக்கல. ஏன்னா உங்களுக்கு என்ன நடந்துச்சுனே தெரியாதுல்ல. ஒரு ஐடியா கூட இருந்திருக்காது. அப்படியே வந்துட்டு உள்ளே போகிறீங்க. ஸோ உள்ளே போகிறப்போ அவர் மட்டும் உள்ளே போயிட்டு அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன் ஜேகே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு வந்துட்டு செமையாக கடுப்பாகுது. அப்படி கணத்துலேயே பலான்னு அறையிறாரு. ஏன் அறையிறாருன்னு கூட உங்களுக்கு தெரியல. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆயிருக்கும். இன்னுமே அவருக்கு அந்த கோவம் போவே இல்லை. என்ன ரீசன் கூட தெரியாமல் நீங்களும் அப்படியே அமைதியாக தான் இருக்கீங்க. என்ன ஏதுன்னு கேட்டாலும் அவருக்கு சொல்லவும் முடியல. அட் த சேம் டைம் உங்களை மன்னிக்கவும் முடியல, தண்டிக்கவும் முடியல. அப்படியே ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் லவ் பண்ணியிருக்காருல. அதனால வந்துட்டு ஒரு மாதிரி மனசை பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் உங்களுக்கு தான் எதுக்கு அவங்க அப்படி இருக்காரு, ஏன் கோவப்படுறாருன்னு கூட உங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் எவ்வளோ நாளைக்கு நம்ம என்ன ஏதுன்னு கூட தெரியாமல் இவ்வளோ கஷ்டப்படுத்துறத வந்து தாங்கிட்டு இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிருது. நீங்கள் போயிட்டு கேட்குறீங்க, இன்னைக்கு நீ சொல்லியே தான் ஆகணும், என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எதனால நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஜேகேக்கு சொல்லவே பிடிக்கல, உங்ககிட்ட பேசவே பிடிக்கல, மூஞ்சி மொழி கூட பிடிக்கல, அந்த பக்கம் போ அப்படிங்கிறாரு. அப்புறம் எதுக்குடா வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் பேசினேன். ஸோ எதுக்கு இந்த மாதிரி ரெண்டு பேர் தனியாக ஸ்டே பண்ணிட்டு இருக்கணும். ஒரு நாள் கூட நீ சிரிச்சு பேச மாட்டேங்கிற, எதுக்கு நீ கோவப்படுறன்னு கூட தெரியல, இவ்வளோ கோவம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் அவருக்கு பதில் சொல்லவே பிடிக்கல. அந்த அன்னைக்கு பயங்கரமாக வாக்குவாதம் ஆகுது. ஆனாலும் கடைசியாக நீ சொல்லியே தான் அவனு நீங்கள் வந்து கால நிற்கவும் அவர் அன்னைக்கு தான் சொல்றாரு அன்னைக்கு நடந்த எல்லாமே. இதை கேட்டு எப்படி உங்களுக்கு செம ஷாக் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு அது என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி உங்களுக்கே ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு சத்தியமாக அது ஒன்று கூட ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு வேளை அப்படி நடந்துருந்துச்சு அப்படின்னா நான் வேணே அப்படி பண்ணிப்பேன் நீ நினைக்கிறியா ஜேகே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு அதுக்கு பதிலே கிடையாது. ஏன்னா அவருக்கு வந்துட்டு அவ்வளோ கோவம் வருது. வேணுனே பண்ணாலும் வேணாட்டி பண்ணாலும் அவருக்கு வந்துட்டு உங்கள் மேலே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுல ஸ்டார்டிங்லேயே. ஸோ அதனால் அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அவர் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு அப்போ நீ என்னை வந்துட்டு சந்தேகப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏய் நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிக்கிற, நான் வந்துட்டு சந்தேகப்படுறேன்னு கேட்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உங்களுக்கு அதுக்கு மேலே அவர்கிட்ட பேசவே விருப்பம் இல்லை. சரி ஓகே இதுக்கு மேலே இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்கன்னா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் கிளம்பிடுறீங்க. அது அவர் தூங்கிட்டு இருக்கிற டைம்ல வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச எந்த தப்பு நான் பண்ணலை. ஆனால் அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நிஜமாக நடந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னால் உன்னை சீட் பண்ணிவிட்டு உங்க கூட இருக்க முடியாது. நான் வந்துட்டு போயிடுறேன் ஜேகே, எங்கே வேணால் போயிடுறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி வச்சுட்டு போயிருப்பீங்க. ஸோ அவர் தூங்கி எழுந்து பார்க்குறாரு. ஆனால் உங்களை காணோம். ஆனால் வந்துட்டு அந்த லெட்டர் மட்டும் இருக்குது. முன்னாடி தெரியுற மாதிரி ஒட்டி வச்சிருப்பீங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு படித்து பார்க்குறாரு. அவருக்கு ஷாக்காக இருக்குது. எங்கே போயிட்டா, இவ்வளோ டார்ச்சர் பண்ணி கூட எங்கேயுமே போக மாட்டா, ஆனால் திடீர்னு இந்த மாதிரி அதை கேள்விப்பட்டது போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அங்கே நீங்கள் இல்லாமல் இருக்கவும் முடியல. அட் த சேம் டைம் நீங்கள் அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த லெட்டரில் அப்படின்னா நீ இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நீ வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்க. ஸோ உன்னோட லைஃபு சேர்ந்து வேஸ்ட்டாக போயிடும், நீயாவது ஹாப்பி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்காவது போயிடுறேன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. எங்கே போனீங்க என்ன பண்ணுறீங்க எதுவுமே தெரியாது. அவருக்கு வந்து உங்கள் மேலே லவ் பாசம் எதுவுமே இல்லாமல் கிடையாது. ஆனால் அது ஒரு சின்ன கோவம் இருக்குது. அதுவும் வந்துட்டு அவருக்கு எப்படி சொல்கிறது, யாருக்காக இருந்தாலும் அது கோவம் இருக்கும்ல. ஸோ அதனால் அவரால் அதுலேருந்து வெளியும் வர முடியல, உங்களை மன்னிக்கவும் முடியல, தண்டிக்கவும் முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்காரு. இப்போ வந்துட்டு ஃபுல்லாகவே உங்களை தேட ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆயிருக்கும். ஆனால் நீங்கள் எங்கேயுமே இல்லை.
அவரே ஒரு மாதிரி தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிட்டு ஒரு பப் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பப்புக்கு போகிறாரு, அதாவது ட்ரிங்க் பண்ணுறதுக்கு போகிறாரு. ஸோ அப்படி போயிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் டேபிளில் வந்துட்டு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறான். ஸோ அந்த அன்னைக்கு இந்த மாதிரி ஆச்சுலடா, நான் தான்டா டேப்லெட் கலந்து கொடுத்தேன், ஸோ குடிச்சதே மாட்டேட்டடா அப்படி மாதிரி சொல்லிட்டு அன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்லிட்டு இருக்கிறான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட. இதெல்லாம் கேட்குறப்ப ஜேகேக்கு அதெல்லாம் பார்த்த விஷயம் தானே, டக்குன்னு புரிஞ்சுக்குது அது இதுதான் அப்படிங்குது. ஸோ அவருக்கு அப்போ தான் தெரியுது உங்கள் மேலே எந்த தப்பு கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கே தெரியாமல் நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவளுக்கே தெரியாத நடந்த விஷயம் அப்படின்னா நம்ம அதை அவகிட்ட சொல்லி இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அவகிட்டையும் சொல்லி அவளையும் கஷ்டப்படுத்தி நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோன்ட்டு அப்போ தான் அவருக்கு புரிய வருது. ஆக்சுவலாக அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஆனால் இப்போ வந்துட்டு நிஜமாவே அவருக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த அளவுக்கு நான் கஷ்டப்படுத்திட்டேனா அப்படின்னு. ஸோ ஜேகே போயிட்டு டே கிட்ட சொல்கிறாரு. ஜேகே இது சொல்கிறத கேட்டு டேக்கு செம ஷாக்கு. ஏன்டா கொஞ்சம் கூட உனக்கு நம்பிக்கை இல்லையாடா அவன் மேலே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி இல்லை நான் பார்த்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லவும் டேவே வந்துட்டு பலான்னு அரைஞ்சாரு. என்னடா ஆளாளுக்கு அடிக்கிறீங்க இந்த மாதிரி தான் ஜேகேக்கு இருக்குது. பட் இருந்தாலும் அவர் மேலே தப்பு இருக்குல்ல. அது எப்படி உன்னை நம்பி வர ஒரு பொண்ணை வந்துட்டு இந்த அளவுக்கு நீ சந்தேகப்பட முடியும்? அவன் அந்த நாள் போதையில் தானே இருந்தா, அப்போ ஒருவேளை அது அவளுக்கே தெரியாமல் நடந்திருக்கலான்னு கூட உனக்கு தோணலன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ஜேகே வந்துட்டு நிஜமா ப்ளீஸ் எங்கே இருக்கான்னு சாரா கிட்ட கேட்டு சொல்ல, அவளுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லவும் சாரா கிட்டேயும் ஜேகே ஜேகே போயிட்டு கேட்குறாரு. அது ரெண்டு பேர் போய் கேட்குறாங்க. ஸோ சாராவுக்கே தெரியல, நிஜமாவே எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து தேடிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. ஸோ அப்படி தேடிட்டு இருக்கப்போ ஒரு பார்க்கில் வந்துட்டு ஊஞ்சல் மட்டும் ஆடிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. என்னமோ தெரியல ஜேகேக்கு அங்கே உள்ள போய் பார்க்கணும் போல தோணுது. ஏன்னா உங்களுக்கு ஊஞ்சல் பிடிக்கும்ல. ஸோ அந்த மலையில் கூட ஊஞ்சலில் தான் ஆடிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அதனால் அவர் மட்டும் காரை விட்டு இறங்கி வந்து அந்த பார்க்குக்குள்ளே வந்து பார்க்குறாரு. பின்னாடி தான் நின்று பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் மாதிரி தான் அவருக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு பயமாக இருக்குது. பட் கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே முன்னாடி வராரு. ஸோ வந்து பார்த்தா நீங்கள் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி சோகமாக. ஏன்னா நம்ம வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே சேடாக சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ ஜேகே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஸோ நிற்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்றுமே பேச தோணல. அப்படியே எந்திரிச்சு போக தான் பார்க்குறீங்க. ஆனால் அவர் வந்துட்டு உங்களை லைட்டாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உங்களுக்கும் அழுகையாக வருது, ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ 2 பேரும் அப்படியே அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிக்கிறீங்க. இதை வந்துட்டு அதுக்கப்புறமா சாரா 2 பேர் பார்க்குறாங்க. அதாவது பின்னாடி ஓடி வந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேர் பார்த்துட்டு சரி ஓகே சேர்ந்துக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஜேகே உங்களை பார்த்து சாரி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு, நான் வந்துட்டு உன்னை தெரியாமல் அந்த மாதிரி நினச்சிட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிடு, மன்னிக்க மாட்டேன் மட்டும் சொல்லிடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரே அழுதுதான் பேசுகிறாரு. நீங்கள் வந்துட்டு சத்தியமாக நான் வேணும்னு எதுவுமே பண்ணலை ஜேகேன்னு சொல்லிட்டு நீங்களும் அலறீங்க. அதாவது அவரை மன்னிக்கலன்னு சொல்ல, ஆனால் நான் அந்த விஷயத்த வேணுமே பண்ணலை, எனக்கு சத்தியமாக இது வரைக்கும் கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லைன்னு அழுதுட்டு இருக்கீங்க. ஸோ ஜேகே முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி அதை நினச்சி அழுகிறத பார்த்துட்டு அப்படின்னா இவ்வளோ நாளும் நீங்கள் அதை நினச்சி தானே அழுதுட்டு இருந்திருப்பீங்க. அது அவருக்கு நல்லாவே புரியுது, நம்ம இதை சொல்லாமே இருந்திருக்கணும் போல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. பட் என்ன பிரச்சனை, ஆல்ரெடி எல்லாமே சொல்லியாச்சு, ஹர்ட்டும் பண்ணியாச்சுல. ஸோ ஜேகே உங்ககிட்ட திரும்ப திரும்ப சாரி கேட்டே தான் இருக்காரு. ஆனால் உங்களால் அதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இல்லை உனக்கு வந்து நான் வந்துட்டு ஒர்த்து கிடையாது, என்னை விட்டு நீ வந்துட்டு நல்ல லைஃப்பை வாழ அப்படிங்கிற மாதிரி தான் போகிறீங்க. ஆனாலும் அவர் விட மாட்டேங்கிறாரு. இங்கே பாரு அது ஒரு ஆக்சிடென்ட் ஓகேவா, அதை அப்படியே மறந்துடு, தேவையில்லாமல் அதை பற்றி யோசிக்காத, ப்ளீஸ் ப்ளீஸ் மன்னிச்சிட்டோம்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப உங்ககிட்ட சாரி கேட்கவும் நீங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு விட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு மேரேஜ் எல்லாம் நடக்குது. ஆனால் அது ரிவெஞ்சுக்காக எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாது. இது வந்துட்டு நிஜமாவே ஒரு பியூர் லவ்வோடு தான் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இதை பார்க்குற ஜெயோட அம்மாவுக்கு, அந்த வாட்ச்மேன் அங்கிளுக்கு, அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டுகிட்டே, அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஆப்வியஸ்லி உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ஹாப்பி தான். ஆனால் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எந்த விஷயம் தெரியாதுல்ல. ஸோ அவங்க ஸ்டார்டிங்லேயே பிள்ளை ஹாப்பியாக தான் இருக்கான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. பட் இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் தெரியல, ஜேகே உங்களை வந்துட்டு கொஞ்சம் ஹர்ட் பண்ணியிருப்பாரு, டார்ச்சர்லாம் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு சரி ஓகே 2 பேர் ஹாப்பியாக இருந்தால் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வெட்டிங்லாம் முடிஞ்சு இப்போ வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுக்குறாரு. அதை பார்த்தா ஒரு டிக்கெட் மாதிரி தெரியுது. என்னடா ஹனிமூனுக்கு டிக்கெட்டா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்கவும் கொடுப்பாங்க உனக்கு நல்லா பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தா சாராவுக்கு டேக்கு வந்துட்டு வெட்டிங் இன்விடேஷன் போல். அதை ஏன்டா ஹனிமூன் டிக்கெட் மாதிரி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் கொடுக்குறாங்க உனக்கு டிக்கெட் வேறு ஹனிமூனுக்கு ஆளை பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு இது இன்விடேஷன் மாதிரி ஏதாவது கல்யாணத்துக்கு வந்து சேருங்க அப்படின்னு சொல்லவும் அப்படியே வந்துட்டு 4 பேர் ஹாப்பியாக ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறீங்க. ஓகே டியர் பாய் டாட்டா. ஸ்டோரி பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். அம்மா வந்துட்டு பாய் டாட்டா டாட்டா.